என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வராகி சொல்கின்ற இந்த 2 அறிகுறிகள் உனக்கு தென்படுமானால் நிச்சயமாக உன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற அந்த உயிரான உறவு உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தை, உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து நிற்பதை எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருந்தவர்கள், எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னோடு துணை நின்றவர்கள் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்பதை எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த உறவு மீண்டும் நம்மிடம் வருமா, வராதா? நம்மை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்களா, மாட்டார்களா? நாம் எப்பொழுதும் அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோமே, அவர்களுக்கு அது போன்று இருக்குமா என்பதனை முதலில் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தேகம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? இந்த சந்தேகத்தை உனக்கு தீர்த்து வைப்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பொதுவாக நாம் அதிகமாக எதன் மீது விருப்பப்படுகின்றோமோ அந்த விஷயம்தான் நம் கைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. நாம் ஆசைப்படாத ஒன்று நம் கைகளில் கிடைப்பதும், நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளை விட்டு செல்வதும் இங்கே வழக்கமானதாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றது, எதையெல்லாம் இனி உனக்காக கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இழந்த விஷயங்களை எண்ணி வருந்தாமல் வரப்போகின்ற விஷயங்களை கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, அதற்காக உன் உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நான் நியாயப்படுத்தவில்லை. மீண்டும் அவர்களோடு உன் உறவு தொடராது என்றும் நான் சொல்லவில்லை. ஆனால் என் குழந்தை, நிச்சயமான சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதன் பிறகு இவர்கள் மீண்டும் வர வேண்டுமா, வேண்டாமா என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இங்கே சிலர் ஒருவரை வெறுக்கிறார்கள் என்றால் மீண்டும் அவர்களோடு ஒரு காலமும் சேர்ந்து விடக்கூடாது என்று வெறுத்து ஒதுக்கி செல்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களின் மனது வேறு எதையோ தேடி சென்று விடுகின்றது. அப்படி இன்னொரு உறவை தேடி செல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த உறவு தேவையில்லை. அதே நேரத்தில் உன் மீது அதிக அன்பு கொண்டு புரிதலின்மையால் ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உறவானது மீண்டும் உன்னிடத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். என் பிள்ளையே, அன்பு என்பது அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு இன்னொருவர் மீது வந்து விடுவது கிடையாது. அது அவ்வளவு சுலபமாக யார் மனதிலும் வந்து விடுவது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் அந்த உறவு ஒரு அன்பை உனக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இந்த உறவுகளுக்குள் பிரிவு என்ற ஒன்று வருவது இல்லை. ஆழமான அன்பு இருவருக்குள்ளும் இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரிவினை வருகிறது என்றால் அதற்கு காரணம் சரியான புரிதல் இன்மைதான். இந்த புரிதல் என்ற ஒன்று வந்து விட்டது என்றால் இந்த பிரச்சனைகள் ஒரு பொழுதும் இருக்காது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஒரு நாளும் இருந்து விடாது. இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் புரிதல் என்ற ஒன்று இருவருக்குள்ளும் மிகவும் அவசியம். இந்த புரிதல் உனக்குள் மிக விரைவாகவே வர வேண்டும். உனக்குள் வர வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன, உண்மையான அன்பு என்றால் என்ன, உண்மையான உறவு என்பது யார், இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற புதிய உறவை நீ இந்த வாழ்க்கையில் சரியாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சர்வ நிச்சயமாக காப்பாற்றி இருக்க வேண்டும் அல்லவா? ஏதேனும் கஷ்டங்கள், ஏதேனும் பிரச்சனைகள் என்று சொல்லி இந்த உறவோடு உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால்
அந்த சரியான நேரத்தில் அந்த பிரச்சனையை நீ தவிர்த்திருக்க வேண்டும். அதை நீ தவிர்க்காமல் விட்டதுதான் இன்று உனக்கு இத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அன்பும் அக்கறையும் எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் மற்றவர்கள் முன்னிலையில் நம்மோடு இருக்கின்ற உறவை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அவர்களுக்கான அன்பினை சரியான நேரத்தில் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒரு நாளும் பிரிவு என்ற ஒன்றை கொண்டு சேர்த்து விடாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த 2 அறிகுறிகள் உனக்கு தினம்தோறும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட உறவு உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, நீ நினைத்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் பெற்றுவிடப் போகின்றாய். அதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. அதற்கு என் பிள்ளை உனக்குள் தோன்றுகின்ற அறிகுறிகள் என்னவெல்லாம் தெரியுமா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே ஒரு சிந்தனையை கொடுக்கும் அல்லவா? நீ அதிகப்படியாக அந்த சிந்தனைகளை மனதிற்குள் வைத்திருக்கும் பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும். உனக்கு அது நிச்சயமாக முழுவதுமாக உன் கைகளில் கிடைத்துவிடும். முதலில் நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்படுகிறதா என்று பார். என் பிள்ளையே, முதலாவதாக உன்னுடைய மனது எப்பொழுதும் அவர்களை பற்றிய சிந்தனையோடும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள் என்கின்ற எண்ணத்தோடும் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல என் பிள்ளை, அது நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீ நினைக்கலாம் நமக்கு இது வேண்டாம் என்று. ஆனால் உன்னுடைய உள் உணர்வானது உன்னிடத்தில் நமக்கு நிச்சயமாக மீண்டும் இந்த உறவு நம்மை தேடி வரும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். இது முதலாவது. இரண்டாவதாக, உன்னுடைய கனவுகள் எல்லாமே எப்பொழுதும் அவர்களை பற்றியே வந்து கொண்டிருக்கும். அதற்கு காரணம் உன்னுடைய ஆழமான சிந்தனையில் அவர்கள் நிரம்பி இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இதே அறிகுறிகள் அவர்களுக்கும் தென்பட்டது என்றால் நிச்சயமாக இந்த உறவு மீண்டும் சேர்ந்து நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கிடைத்த உறவை தக்க வைக்க தெரிந்தால் மட்டும்தான் உண்மையான உறவுகளை வாழ்க்கையில் தேட வேண்டும். நேர போக்கிற்காக இங்கே பொழுதை போக்குவதற்காக எந்த ஒரு உறவின் மனதையும் காயப்படுத்தக்கூடாது. என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்ற ஒன்று உனக்கு வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பது எல்லாமும் உனக்கு சந்தோஷமானது என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் நீ அவ்வப்பொழுது பொக்கிஷமாக வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். மனது எதை நினைக்கின்றதோ அதை அடைந்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னுடைய ஆழ்மனது யோசிக்கின்ற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உறவுகள் பிரிவது என்பது கொடுமையானது. அது பிரிவதற்கான காரணம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த உறவு மீண்டும் நிச்சயமாக உன்னை வந்து தேடி வரும் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அன்பு எப்பொழுதும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி நின்றாலும் மனதிற்குள் இருக்கின்ற அந்த அன்பு அப்படியேதான் இருக்கும். அது இல்லை என்றால் நிச்சயமாக அந்த உறவை நீ நாடிச் சென்றும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள். நேரத்திற்காக வாழ்க்கை எப்பொழுதும் உனக்காக மாறக்கூடாது. எந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எப்பொழுதும் உனக்கானது என்கின்ற ஒரு உள் உணர்வை எப்பொழுதும் உன் மனது உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் பிள்ளையே, உனக்குள் ஏற்படுகின்ற இந்த உள் உணர்வு உன்னுடைய உயிரான அந்த உறவிற்கும் ஏற்பட்டிருக்கிறது.
நிச்சயமாக மீண்டும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.